நீ விசுவாசித்தால் போதும், நியாயம் தீர்க்கப்பட மாட்டாய் என்றால் என்ன நியாயம்? இது எப்படி சரியாகும்? இது எப்படி சரியாகும் என்று பார்ப்போமா? இயேசுவை போல நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்பட்டுள்ளோம். ஒரே அடியாக, உடனடியாக, முழுமையாக நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஞானத்திலும் அவரை போலவே ஆனோம். மாம்சத்தின் தன்மைகள் அனைத்திலிருந்தும் மீட்கப்பட்டுள்ளோம். ஆதலால் இனி ஒருவனும் பாவி இல்லை, பாவியாக வேண்டிய அவசியமும் இல்லை. பலவீனன் இல்லை, பலவீனமாக அவசியமும் இல்லை. இதுதான் சிலுவையில் இயேசு முழு மனுக்குலத்திற்கும் சாதித்தது. இதை யாரும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கேட்கிற யாரும் பெறுகிறார்கள். கேட்காததால் நாம் அடையவில்லை, அறியாததால் நாம் கேட்கவில்லை. முழு உலகமும் அறியாததால் இருளில் இருக்கிறது. நான் பொய் பேசவில்லை. இயேசுவை போல நம்மை அவர் மாற்றிவிட்டார் என்பதற்கு பவுல் சாட்சி, யோவான் சாட்சி. அவர்களிடம் நீதி, ஞானம், பரிசுத்தம் என அனைத்தும் கொட்டி கிடக்கின்றன. இதை நாம் யாவரும் அறிவோம். அவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் இவை. அவர்கள் விசுவாசித்தார்கள், பெற்றார்கள். நாம் விசுவாசிக்கவில்லை, அதை பெறவில்லை. இந்த முழு உலகத்தையும் இயேசுவை கொண்டு நியாயந்திருக்க போகிற தேவன் எப்படி நியாயந்திருப்பார்? நீ ஏன் பாவம் செய்தாய் என்ற இல்லை, நாம் ஏன் விசுவாசிக்கவில்லை என்பதுதான் அவருடைய கேள்வி. ஏன் பழைய மனுஷன்படி பாவியாக வாழ்ந்தோம் என்பதுதான் அவருடைய கேள்வி. ஏன் சத்தியத்தை அறியவில்லை, சிலுவை பற்றி அறியவில்லை என்பதுதான் அவருடைய கேள்வி. ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை? அவரை விசுவாசிக்காததால் நீதியையும் பரிசுத்தமும் ஞானத்தையும் அடையவில்லை. நாம் இப்படித்தான் நியாயந்திருக்கப்பட போகிறோம். என்னென்ன பாவம் நீ செய்தாய் என அவர் நியாயந்திருக்கப் போவதில்லை. பாவம் செய்யும்படி பாவ சாபத்தில் உருவாக்கினவர் அவர். அதனால் பாவத்திற்காக நாம் நியாயந்திருக்கப்பட போவதில்லை. நீதிமானாகும் வழியை திறந்து வைத்திருந்தும் அதில் ஏன் பிரவேசிக்கவில்லை? இதனால் தான் நாம் நியாயந்திருக்கப்பட போகிறோம். நம் பாவம் அல்ல. ஒருவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசமாக இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்பதன் விளக்கம் இதுதான். யோவான் 3:18. அவரை விசுவாசாதபடியால் நான் ஏன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக வேண்டும் என்று கோபம் வருகிறது அல்லவா? ஆம், எப்படி அவர் இப்படி செய்யலாம்? அவரை விசுவாசிக்கவரன் ஒருபோதும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கெட்டு போகாமல் என்றால் ஏதோ ஒன்று புதுமையாக அவரிடம் நமக்கு இருக்கிறது என்று புரிகிறது. அதென்ன? ஆம், இந்த வார்த்தை தான் எவனையும் ரட்சிக்கும். நான் ஒருபோதும் என்பதை கவனியுங்கள். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளினார். அவ்வளவுதான். நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் கெட்டு போகக்கூடாது, ஒருபோதும், என்றென்றும், எந்த விதத்திலும். அதற்காக அவரையே தந்தருளினார். அவரிடம் அப்படி என்ன இருக்கிறது? அவரிடம் நீதி, ஞானம், பரிசுத்தம் என்பன அனைத்தும் பூரணமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:31. அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஞானம் நம்மை அவருடைய பரிசுத்தத்தை அடைய வழியை சொல்லி தருகிறது. ஜீவனை கொடுத்து அவரை போல கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தம் செய்ய நீதியை சொல்லி தருகிறது. இப்படி வாழ்வதால் நாமும் அவரை போல நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிறந்து விளங்குவோம். ஆம், அவரை போல. அதனால் அவரை போல நாமும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் இந்த சின்ன விசுவாசத்தின் மூலம். ஆகையால் நியாயந்திருக்கப்படுவதில்லை. மற்றவர்கள் விசுவாசியாதபடியால் இந்த ஞானத்தை அடையவில்லை. அவர்களுக்கு இந்த உலகத்தில் பல காரியங்கள் முக்கியம். ஆகையால் பரிசுத்தமாக வழி தெரியவில்லை, நீதியையும் அடையவில்லை, பிதாவின் சித்தம் செய்யவும் இல்லை. சுருக்கமாக, மற்றவர்கள் மாம்சத்தின்படி வாழ்ந்தார்கள், விசுவாசித்தவர்கள் ஆவியின்படி வாழ்கிறார்கள். பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு முழுமையாக மாம்சத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவை போல மாறினார்கள், மாற்றப்பட்டார்கள். அப்படியானால் நாம் மாம்சத்தின்படி வாழ்ந்திருந்தால், யோபை போல நீதியாக நடந்திருந்தாலும் நியாயந்திருக்கப்படுவோம். எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் மாம்சம் தேவனை பகைக்குமே ஒழிய
நன்மை கூட செய்யும். தீமை நிறைந்திருந்தாலும் நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளும். நாம் செய்கிற நற்கிரியைகளினால் ஒருவனை எவ்விதத்திலும் கெட்டு போகாதபடி நீதிமானாக மாற்றுவது விசுவாசித்தால் அவருடைய வேலை. அவர் அவனை நடத்தி நீதிமானாக்கியே தீர்வார். அதற்கே விசுவாசம் வேண்டும். அவர் நம்மை நடத்தினால் ஞானத்தை சொல்லித் தருகிறார். சாதாரண மனுஷனுக்கு கூட எட்டாத ஞானம் இது. யார் எவ்வளவு முயன்றாலும் இந்த ஞானத்தை அடைய முடியாது. இந்த ஞானத்தினால் நாம் பரிசுத்தமும் நீதியையும் அடைகிறோம். அவரை உண்மையாக விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே அடையக்கூடிய ஞானம் இது. இதற்கு சாதாரண விசுவாசம் மட்டும் போதும். நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே இந்த விசுவாசத்தின் நோக்கம். இந்த உலகத்தில் மற்றபடி எதையோ அடைய விசுவாசம் அவசியம் இல்லை. கேளுங்கள், அவசியம் இல்லை. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நம்மை சுற்றியுள்ள பலவித பொல்லாத போதனைகள், மதியை மயங்கச் செய்யும் உலக ஆசைகள், கவலைகள், நம்மை விசுவாசிக்காதபடி எதிர்த்து நிற்கும் உற்றார் உறவினர்களுடைய வற்புறுத்தல்கள், இவைகளினால் தான் நாம் கெட்டு போகிறோம். நாம் கெட்டு போக கூடாது என்றால் விசுவாசிக்க வேண்டும். ஒரே விசுவாசம் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றிவிடுகிறது. பலவித போதனைகள், உலக ஆசைகள், கவலைகள், உறவினர்களுடைய கட்டாயங்கள் அனைத்திலிருந்தும் கெட்டு போகாமல் அது நம்மை காக்கிறது. இதனால் நித்திய ஜீவன் அடைந்து நியாய தீர்ப்பிலிருந்து தப்புகிறோம். அப்படியானால் அநேகர் இவ்வாறாக கடந்த 2100 வருடங்களில் மாறியிருக்க வேண்டுமே. மாறியிருக்கிறார்களா? இல்லையே. கிறிஸ்துவை போல மாறினவர்கள் ஏன் இல்லை? ஒரு பவுல், ஒரு யோவான் போன்ற மிக மிக சிலரைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. பெருந்திரளான மற்ற யாவரும் நியாயத்தீர்ப்பில் தப்ப முடியாதென்றால் மிக கொடுமை. காரணம் என்ன? ஆம், அறியாமை அவ்வளவு கொடூரமானது. கிறிஸ்தவர்களும் இதை அறியவில்லையே. மனதை மயக்கும் அநேக காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன. மேலும் எளிதாக வேதத்தை படித்து இந்த உண்மையை கண்டுபிடித்து விட முடியாது. வேதத்தில் ஒரு உதாரணம் கொண்டு இதை நான் விளக்குகிறேன். இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் காணவில்லை. அதை கேள்விப்பட்ட யோவானும் பேதுருவும் கல்லறையை நோக்கி ஓடினார்கள். மற்ற சீஷர்கள் ஓடவில்லை, சும்மா இருந்தார்கள். ஓ, அப்படியா? இவ்வளவுதான் அவர்கள் கவனம். அதற்கு மேல் அதை ஆராய முயலவில்லை. சொன்னதை கேட்டு அப்படியே ஆராயாமல் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த செய்தி யோவானை பாதித்தது, பேதுருவை பாதித்தது. அவர்களால் உண்மை என அதை ஏற்றுக்கொள்ள அதை ஆராய வேண்டும். அப்பொழுதுதான் தெளிவடைய முடியும். அந்த செய்தி அவர்களை உலுக்கியது. மரித்த இயேசுவை காணவில்லையா? இது எப்படி? அவர்களால் அடக்கிக் கொண்டு இருக்க முடியவில்லை. அவர்கள் சிந்தை மற்றவர்களைப் போல மற்றதொன்றிலும் நிற்கவில்லை. அந்த விடிய காலையில எழுந்து ஓடினார்கள். மற்றவர்களுக்கு அநேக வேலைகளில் கவனம் இருந்தது. யோவான் 20:3-18 வசனங்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த செய்தி ஒரு செய்தி. ஓ, அப்படியா? சின்ன விசுவாசத்தினால் தேவன் எதிர்பார்க்கும் அளவு நீதிமானாக முடியுமா? சரி சரி, அவ்வளவுதான் நமது கவனம். அனுதின காரியத்தின் மேல்தான் நாம் கவனமாக இருக்கிறோம். இது எப்படி முடியும் என்று ஆராயவில்லை. இப்படித்தான் விசுவாசத்தினால் நீதிமானாக முடியும் என கேள்விப்படுகிற பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். அது அவர்கள் கவனத்தை திருப்பவில்லை. பிழைப்பு கடுத்த காரியத்திலேயே அவர்கள் முழு கவனமும் செலவாகிறது. இவர்களால் கல்லறையில் காணவில்லை என கேள்விப்பட்ட செய்தியின் உண்மை தன்மையை உணரவும் முடியாது. அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் முடியாது. எனக்கு தெரியாதுங்க, மரியாள் சொன்னால் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இப்படித்தான் இவர்களால் சொல்ல முடியும். இவர்கள் மேலும் ஆராயவில்லை. ஓடிய இருவரும் கல்லறையை அருகே வந்தபோது அது திறந்திருக்க கண்டார்கள். ஒருமித்து ஓடினாலும் முந்தி ஓடிய சீஷன் கல்லறைக்குள் குனிந்து பார்த்தான். உள்ளே போகவில்லை. அங்கே இயேசுவின் சரீரம் காணப்படவில்லை. அவரை சுற்றி இருந்த சீலை மாத்திரம் அங்கே கிடந்தது. அவ்வளவுதான் அவன் பார்த்தது. இதற்கு மேலும் அவன் ஆராய முற்படவில்லை. அத்துடன் அவன் ஆராய்ச்சி நின்றுவிட்டது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை இந்த ஆராய்ச்சி மூலம் உறுதிப்படுத்த முடியாது. கல்லறை காலியாக இருக்கிறது. யாரேனும் அவர் உடலை எடுத்து சென்றிருக்கலாம் அல்லவா? ஒரு மனுஷன் மரித்த பின் உயிரோடு எழுந்தார் என்பது என்ன சாதாரணமான செய்தியா? அதை உறுதி செய்ய எவ்வளவு தெளிவாக ஆராய வேண்டும். இவன் ஆராய்ச்சி
அதை உறுதி செய்யவில்லை. இவன் கல்லறைக்குள்ளும் போகவில்லை. எப்படி இவனால் அந்த செய்தியை மற்றவர்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும்? நான் போய் பார்த்தேன், கல்லறை திறந்து கிடந்தது, உள்ளே சீலைகள் கிடந்தன, அவ்வளவுதான் அவன் கண்டது. செய்தியாக இது போதாதே. அதற்கு மேல் அவனால் ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏனெனில் அவன் எழுந்த இயேசுவை கண்ணால் காணவில்லை. அவன் பார்த்ததெல்லாம் காலியான கல்லறை மட்டுமே. இந்த அறிவினால் விசுவாசம் வராது. திறந்த கல்லறை ஒன்றையும் உறுதி செய்யவில்லை. நிச்சயமான முடிவுக்கு வர முடியாது. அவனுக்கு பின் வந்த பேதுருவோ கல்லறைக்குள் பிரவேசித்தான். சீலைகள் கீழே கிடக்கிறதையும் தலையை சுற்றி இந்த சீலை மட்டும் தனியே வைக்கப்பட்டு இருக்கிறதையும் கண்டான். பேதுரு உள்ளே பிரவேசிக்க கண்ட மற்ற சீஷனும் தைரியமடைந்து தானும் உள்ளே பிரவேசித்தான். அவன் கண்ட அந்த காட்சி ஒரு விஷயத்தை தெளிவாக்கியது. யாரும் அவர் சரீரத்தை தூக்கிச் செல்லவில்லை. அவரேதான் எழுந்து இருக்க வேண்டும். தலையில் சுற்றிய சீலை தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதே, இது ஒரு நிச்சயமான செய்தியை உறுதிப்படுத்துகிறது. இது அவருடைய வேலைதான். திருடி செல்கிற மனுஷர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். ஆகையால் அவன் விசுவாசித்தான். பேதுருவும் இப்படி கண்டானே ஒழிய அதனால் அவன் எந்த செய்தியும் கற்கவில்லை. அவர்கள் இன்னமும் இதே இயேசுவை உயிரோடு எழுந்திருப்பார் என்ற வேத வாக்கியத்தை அறியவில்லை. ஆதலால் அவர்கள் இயேசு உயிரோடு எழுந்து விட்டதாக எண்ணவில்லை. பின்பு வேறெதை அவர்கள் விசுவாசித்தார்கள்? இயேசுவின் சரீரம் அங்கில்லை என்பதை கண்டார்கள். யாரும் அவர் சரீரத்தை திருடி செல்லவில்லை என்பதையும் அந்த சீஷன் மாத்திரம் விசுவாசித்தான். விபரீதமாக ஒன்றும் நடக்கவில்லை. ஆமாம், அது அவனுக்கு ஆறுதல். அவனுக்கு இப்படி இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்ற வார்த்தை தெரியாவிட்டாலும் ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடந்திருக்கிறது. அதை அவனால் உறுதியாக சொல்ல முடியும். யாரும் அவர் சரீரத்தை திருடிச் செல்லவில்லை என்பது உறுதி. அவர்களுக்கு செய்தியை அறிவித்த மகதலேனா மரியாளும் அங்கே இருந்தாள். அவளும் அவளோடு ஓடி வந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் அழுகிறாள். அவளால் பேதுரு மற்ற சீஷர்களைப் போல திரும்பி செல்ல முடியவில்லை. அனுதின பிழைப்பு கிடைத்த காரியங்களில் அவள் கவனம் செல்லவில்லை. அவள் சிந்தனையெல்லாம் இயேசுவின் சரீரத்தை காணவில்லையே. போமா, போய் உண்டான வேலையை பாரம்மா. விடிய காலையில் இங்கே வந்து அழுதுகிட்டு. வெள்ளை உடை தரித்த 2 தூதர்கள் அவருடைய தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் உட்கார்ந்திருக்க அவள் கண்டாள். அவர்களிடம் அவள் பேசினாள். இல்லைங்க, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஐயோ, அவரை வைத்திருக்கிற இடம் எனக்கு தெரியவில்லை. இதுதான் அவளுடைய அங்கலாய்ப்பு. வேற எதிலும் அவள் கவனம் செல்லவில்லை. விசுவாசத்தினால் நீதிமானாக முடியுமா? எனக்கு அந்த வழி தெரியவில்லையே. அது பெரும் துக்கமாக இருக்கிறது. மற்ற இதிலும் கவனம் போகவில்லை. ஓடி வந்த சீஷர்கள் திரும்ப போய்விட்டார்கள். மேலும் உண்மையை ஆராய மனமில்லை. தின பிழைப்பு கடுத்த வேலைகள் அவர்களை ஈர்த்தன. அவர்களைப் போல அவளால் போக முடியவில்லையே. பெண்ணாக இருந்தாலும் கல்லறையில் தனியாக நின்று கேவி கேவி அழுகிறாள். வீட்டில் வேலை இல்லையா? சமைக்க வேண்டாமா? கடைக்கு போக வேண்டாமா? தன்னை நம்பி இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டாமா என சிந்திக்கவில்லை. சரி, அவரைத்தான் காணோம், உண்டானபடி நடக்கட்டும், நான் என்ன செய்ய போகிறேன் என மற்ற சீஷர்களைப் போல திரும்பி போயிருக்கலாம் அல்லவா? இவள் மட்டும் தனியே நின்று எதையோ சாதிக்க எண்ணுகிறாள். அவரை வைத்திருக்கிற இடத்தை சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். அவளுடைய விடாப்பிடி ஒரு உண்மையை வெளியே கொண்டு வருகிறது. சீஷர்கள் திரும்ப போய்விட்டார்கள். அவர்களால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. இயேசுவை அழுது விடாப்பிடியாக அங்கே நின்ற அவள் கண்டாள். ஒரே நோக்கம், அவரை வெளிப்படுத்த வைத்தது. அவள் நோக்கம் வேறு எதிலுமே இல்லை. விசுவாசத்தால் நீதிமானாக முடியுமா? சகல பாவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? மாம்சத்தின் கடுமையான பிடிகள் அனைத்தையும் உடைத்துவிட முடியுமா? தேவனை சந்திக்க முடியுமா? அவர் சிலுவை சுமக்க சொன்னாலும் அவ்வளவு கீழ்ப்படிந்து நான் நடக்க முடியுமா? தேவனிடம் நற்சாட்சி பெற முடியுமா? முடியுமா? போய் வேலையை பாரு, புள்ளக்குட்டியை படிக்க வை. எல்லோரும் வீட்டுக்கு போய்விட்டால் நீ மட்டும் ஏன் இங்கே எதையோ தேடிக்கொண்டு நிற்கிறாய்? விசுவாசமாம், நீதியாம், பரிசுத்தமாம், மண்ணாங்கட்டியாம், இதெல்லாம் தேவையா? மற்றவர்களை பார். சிஷ்யர்கள் கூட போய்விட்டார்கள். அவர்களுக்கே அக்கறை இல்லை. நீ வந்து பாப்பா. அவள் போகாமல் அங்கே நின்று அழுது கொண்டிருந்ததால் இயேசு அவளிடம் பேசினார். தான் உயிரோடு இருக்கிறதை அப்போஸ்தலர்களுக்கே அறிவிக்கும்படி, எப்படி? அப்போஸ்தலர்களுக்கே அறிவிக்கும்படி அவளை அனுப்புகிறார். ஆம்,
நீ போய் அவர்களுக்கு சொல்லு. அவரை தேடி பார்க்க அவர்கள் அங்கே வந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தரிசனம் தரவில்லை இவர். இப்பொழுது ஒரே பிடியாக நின்று மரியாளுக்கு மட்டும் ஏன் தருகிறார் என்று புரிகிறதா? நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை மரணத்தால் அழிக்க முடியாது, அவர்களை பார்க்கவே நான் இன்னமும் பிதாவிடம் ஏறி போகாமல் இருக்கிறேன் என்கிறார். அவருக்கு தன்னை வெளிப்படுத்த விருப்பம்தான், அவர்களை காண காத்திருக்கிறார். அவர்களோ அந்த அளவு தேடவில்லை. மகதலேனா மரியாள் மட்டுமே தேடினால் கண்டுபிடித்து விட்டாள். மற்ற யாவருக்கும் பிழைப்பு கொடுத்த காரியங்களே முக்கியமாகப்பட்டது, தேடவில்லை. தேடியவர்களும் அவரை காணாமல் விட்டு சென்று விட்டார்கள். எவ்வளவு தாங்க விஷயமே புரிகிறதா? நாம் தேடாததால், விடாப்பிடியாக தேடாததால் நீதிமானாகும் வழி நமக்கு தெரியவில்லை. இயேசு நம்மை பாவத்திலிருந்தும் அநேக மாம்சத்தின் தந்திர பிடியிலிருந்தும் விடுதலையாகவில்லை. நம் பலகீனம் நம்மை பிடித்து ஆட்டுகிறது. அனுதின வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது. ஆகையால் நம் கவனமெல்லாம் இவைகளின் மேலேயே இருக்கிறதே ஒழிய தேவன் நம்மை நியாயந்திருக்கப் போகிறார் என்ற கவலையெல்லாம் மிஞ்சியதாக படுகிறது. அடப்பா, இங்கே சாகிறதுக்கு பதில் அங்கே போய் ஒரேடியாக செத்து விடலாம், எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் அல்லவா என்றே மனம் அங்கலாய்க்கிறது. சீஷர்களே திரும்பி போய்விட்டார்கள், நீ மட்டும் என்ன சாதிக்கப் போகிறாய்? அவர்களுக்கு தெரியாததா உனக்கு தெரிந்துவிடும். இயேசு அவர்களிடம்தான் நெருங்கி பழகினான். நீ யார் அவருக்கு? இல்லைங்க, தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தேடாத எவனும் காண்பதில்லை. மரியாள் என்ற ஒரு ஜீவன் மாத்திரம் தேடி இருக்காவிட்டால் இயேசு உயிரோடு எழுந்ததை யாரும் சீஷர்களும் அறிந்திருக்க முடியாது. பவுல் மாத்திரம் அவ்வளவாக தேடிராவிட்டால் மாம்சத்தை உரித்து ஆவியின்படி வாழ்வதை இந்த முழு உலகமே அறிந்திருக்க முடியாது. இன்னும் காட்டு மிராண்டிகளாகத்தான் நாம் இன்றும் இருப்போம். இயேசு உயிர்த்தெழுந்தபடியால் நாமும் மரணத்தை ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இன்றிருந்தோம் நாளை செத்தோம் என்று வாழாமல் மரணம் என்ற ஒன்றை அனுபவிக்காமல் முழுமையாக ஒழிக்கவே அவரை பின்பற்றுகிறோம், அதற்காகவே வாழுகிறோம். இதனால் அனுதின வாழ்க்கை அலுவல்களில் சிக்கிக் கொள்வதில்லை. எது எப்படி போனால் என்ன, நம் வாழ்க்கைக்கு அது முக்கியமில்லை. மரணத்தை ஜெயிக்க வேண்டும், அதற்கு விசுவாசத்தால் நீதிமானாக வேண்டும், அவ்வளவுதான் நம் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆமாம், அவருக்கு விருப்பமில்லை. தன்னை தேடாத யாருக்கும் தன் வழிகளை வெளிப்படுத்த விருப்பமில்லை அவருக்கு. அவர்கள் சீஷர்களாயே ஆனாலும் அவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். தன்னை உண்மையாக தேடிய ஒரு பெண்ணை கொண்டே தான் உயிரோடு இருக்கும் செய்தியை வெளிப்படுத்தி உலகிற்கு அறிவிக்கிறார். அவரோடு படுத்துறங்கி வாழ்ந்த சீஷனாவது ஒன்றாவது. விடாப்பிடியாக தேடியவர்களுக்கே தன்னை கண்டுபிடிக்க முடியும். மற்றவர்களுக்கெல்லாம் டாட்டா. அவரை குத்தி கொலை செய்தவர்களுக்கு, தன்னை வதை செய்தவர்களுக்கு, தன்னை நியாயம் தீர்த்தவர்களுக்கு, தன் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அவருக்கு எதிராக கொலை திட்டம் தீட்டியவர்களுக்கு யாருக்கும் அவர் உயிரோடு எழுந்ததை பார்த்தால் எப்படி இருக்கும்? ஆம், அவர்கள் திருந்தி இதனால் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என நாம் நினைப்போம். அவர் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை. தன்னை உண்மையாக தேடின சிலருக்கு மட்டுமே, ஒரு 500 பேருக்கு மட்டுமே அவர் தரிசனமானார் என பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15:6. விசுவாசத்தால் நீதிமானாகலாம் தான், மரணத்தையே வெல்லலாம், பழுதற்ற வாழ்க்கை இந்த பொல்லாத உலகத்திலே வாழலாம். தேவ சித்தமெல்லாம் அது மரணமே ஆனாலும் கீழ்ப்படிந்து நற்சாட்சி பெறலாம். இருந்தாலும் இந்த வழியை அவர் எல்லோருக்கும் போதிக்க விரும்பவில்லை. இது அனைவருக்கும் உண்டான வாய்ப்பென்றாலும் வாழ்க்கையில் பிரதானமாக இதை மட்டும் தேடுகிறவர்களுக்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மற்றவர்கள் யாவரும் உழைக்களத்தின் வைக்கோல் போல நரகாக்கினைக்குள் போகிறார்கள். தேடாததால் என்ன செய்ய? அவர் நான் பாவம் செய்கிறேனா இல்லையா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. விசுவாசிக்கிறையா இல்லையா என்றே பார்க்கிறார். விசுவாசம் விடாப்பிடியாக நம்புவது அது திருப்தியாகாது. தான் நம்பியதை அடையும் வரை விடாப்பிடியாக விழிப்பாய் நிற்கும். அது நிறைவேறும் என்ற உறுதியை விடவே விடாது. 100 வருடம் காத்திருந்தான் ஆபிரகாம், விடாது. அவனுக்கே தன் வார்த்தையை நிறைவேற்றினார். தேவன் சொன்னதை செய்வார் என்ற உண்மையை நம்பினதால் அவன் பொறுமையாக இருக்க முடிந்தது. அதுதான் விசுவாசம். அவன் உண்மையாக விசுவாசிக்கிறானா என்று சோதிக்கவே அவர் 100 வருடம் காத்திருந்தார். அவரும் விடவில்லை, அவனும் விடவில்லை. இருவருக்கும் போட்டி. அவன் பொறுமையாக இருக்கிறான், அவர் காலம் தாழ்த்துகிறார். யாரால் ஜெயிக்க முடியும் அவனை? தேவனாலும் முடியவில்லை.
இறுதியில் அவனை ஜெயித்தான். எப்படி? அவருடைய உண்மையை அவன் சார்ந்திருந்தான். அவரால் பொய் சொல்ல முடியாதல்லவா? அவனுடைய உறுதிக்கு முன் அவர் தோற்றுவிட்டார். தேவனை தேடுவதென்றால் அது சத்தியத்தை சோதிப்பதுதான். நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அவர் போகிறாரோ போகட்டுமே, நானும் போகிறேன், என்ன வந்துவிடும் பார்ப்போமே. இதற்கு தில் வேண்டும், அலாதி தைரியம். வாழ்க்கையில் இழக்கக்கூடாததை எல்லாம் இழக்க வேண்டும். இழந்தான் ஆபிரகாம், அவமானம்தான். அதனால் அவன் ஏமாறவில்லை. இழந்த அத்தனையையும் மகிமையோட திரும்ப பெற்றுக்கொண்டான். எப்படி? விடாப்பிடியாக விசுவாசித்தான். இது போராட்டம் தான், மனப்போராட்டம். தேவனின் உண்மையைத்தானே சோதிக்கிறோம். அதனால் தைரியமாக விடாப்படியாக நிற்கிறான். பார், 100 வயதில் சொன்னபடியே பிள்ளையை கொடுத்து விட்டாரே, இனி என்ன? அவன் விசுவாசம் மேலும் உறுதிப்பட்டது. மேலும் ஒரு சோதனையா? இதோ செய்கிறேன் என்று ஆபிரகாம் முன்னே வருகிறான். பிள்ளையை பலியிட வேண்டும்பா? அப்படியா, வாடா பயலே போகலாம் என்று கிளம்புகிறான். பயமில்லை, என்ன பதில் சொல்லுவோம் என்ற எண்ணம் இல்லை. சாராளுக்கு தெரிந்தால் உயிரே போச்சு. ஆதலால் விஷயத்தை அவளுக்கு சொல்லாமல் பிள்ளையை பலியிட கிளம்புகிறான். விறகு கட்டைகளை எடுத்துக்கொண்டு சகல ஆயத்தத்துடன். எப்படிங்க இது? அவனிடம் எந்த திட்டமும் இல்லை என்பதே இது காட்டுகிறது. சொன்னதை செய்ய வேண்டும், இவ்வளவுதான் இவனுக்கு தெரியும். ஏற்கனவே அவருடன் விளையாடி விட்டான். விசுவாச விளையாட்டு. ஜெயித்ததால் வந்த தைரியத்தை தவிர வேறு எதுவும் அவனிடம் இல்லை. பார்த்து கொள்ளலாம், வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான். தேவனோடு விளையாடுகிறோம், இது ஒன்றுதான் வித்தியாசம். ரிஸ்க் பெரியதுதான், ஆனாலும் தைரியமாக எடுக்கலாம். அவர் உண்மையை நம்பி இந்த விளையாட்டை விளையாடுகிறோம். வருவதை பார்த்து கொள்ளலாம். ஜெயிப்பது நிச்சயம், நான் ஜெயிப்பது நிச்சயம். தேவன் தோற்கப் போகிறார். நான் ஜெயித்தால் அவருக்கு மகிழ்ச்சி, எனக்கு புகழ்ச்சி. அவர் தோற்றாலும் இந்த உலகத்திற்கு அவர் உண்மையை வெளிப்படுத்த இதை தவிர வேறே வழி இல்லைங்க. ஆபிரகாம் என்ற ஒரே ஒரு மனிதன் விசுவாசித்தபடியால் சர்வ வல்லவருடைய மகிமையான குணங்கள் இந்த உலகத்திற்கு மறைந்திராமல் வெளிப்படுத்தப்பட்டது. இல்லாவிட்டால் இன்றளவும் அவை மறைந்தே இருக்கும். அவர் உண்மை, அன்பு, ஆசீர்வதிக்கும் அவர் வல்லமை எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகையால் விசுவாசிப்போம். மற்றெல்லாவற்றை காட்டிலும் தேவனோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையை விளையாட்டாக வாழ்வோம். அவர் உண்மையை அதற்கு பணயமாக வைக்கிறார். நம் வாழ்க்கையின் பிரதானமான அனைத்தையும் ஆபிரகாமை போல பணயமாக வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த விளையாட்டை விளையாட முடியும். ரிஸ்க் எடுக்க வேண்டும், சும்மா விளையாட முடியாது. ஆதலால் அவர் தேடுகிற ஒருவனுக்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். அதற்கு அவரோடு நெருங்கி பழகிய சீஷனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லோரும் விளையாட முடியாதுங்க. எல்லோரும் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க முன் வருவதில்லை. ஆனால் நித்திய ஜீவன் வேண்டும் என்பார்கள். இது எப்படிங்க முடியும்? உண்மையாக விசுவாசிக்க வேண்டுமே. அவர் ரிஸ்க் எடுத்து விசுவாசிக்கிறவர்களை மட்டுமே விளையாடும்படி நடத்துகிறார். இந்த விளையாட்டை விளையாடும்படி, விசுவாச விளையாட்டை. எல்லோரையும் மாம்சத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்க முடியாதுங்க. அந்த அளவு சோதனையில் நிற்க மாட்டார்கள். என்ன செய்ய? விசுவாசம் மரணத்தை போன்று வலியது. அது சகலவற்றையும் பலிபீடத்தின் மேல் வைக்க தயங்காது. ஆபிரகாமை போல அவர் உண்மையை பார்க்க எவ்வளவு தூரம் போக வேண்டுமானாலும் அது நம்மை இழுத்து கொண்டு போகும். அதைவிட வாழ்க்கையில் வேற எதையும் பெரியதாக பார்க்காது. இப்படிப்பட்டவர்களை விசுவாசத்தால் நீதிமானாக முடியும். மரணத்தை ஜெயிப்பதென்றால் சும்மாவா? இதற்கு மனம் வேண்டும், முழு மனம். அவர்களே ஜெயிக்க முடியும். நீதிமான் என்ற பட்டயத்தை தேவனிடம் அவர்களே பெறலாம்.